நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காய் பேரன்போடு காத்து கொண்டிருக்கின்ற தெய்வமே, உலகிலே உமது பிரசன்னத்திற்காய் காத்துக்கொண்டு உமது தரிசனத்தில் அக்களிக்கின்ற லட்சக்கணக்கான பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உமது பேரன்பை அன்னையின் வழியாய் எல்லா இடங்களிலும் எட்டு திக்கிலும் வெளிப்படுத்துகின்றீரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து தென்னீட்டு வணங்கி ஆசீர்வாதங்களை எல்லாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று சொல்லி, அன்பு உறவுகளே, நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து வாரே கரம் உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே என்று சொல்லி போற்றுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர்,
மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆண்டவரே, உமது அருளுக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அண்ணா யாவே இறைவனின் பேரன்பை அனுபவித்து இரக்கத்தை கண்டு புகழ் பாடல் பாடினார்களே, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என்று புகழ் பாடல் பாடினார்களே. உம்மில் நாங்கள் அக்களிக்கின்றோம், அகமகிழ்கின்றோம். உமது திருப்பிரசன்னத்தில் இருப்பது எங்களுக்கு பேரின்பம். ஆண்டவரே, உமது திருப்பிரசன்னத்திலே எங்களுக்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு, பலன் உண்டு. உமது நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்கள் ஆற்றல் உயர்கின்றது. இதோ உமது திருப்பிரசன்னத்திலே இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கின்ற, துதிக்கின்ற, போற்றுகின்ற, புகழ்கின்ற பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு உம் திருப்பாதம் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது ஆற்றலை பெறுகின்றார்கள், சக்தியை பெறுகின்றார்கள், சுகத்தை பெறுகின்றார்கள். ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே இந்த நற்கருணை ஆராதனையிலேயே கலந்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். பல்வேறு விதமான நோய்களினால், பல்வேறு விதமான உடல் உபாதைகளினால், பல்வேறு விதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்களினால் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, நான் சுகம் பெறுவேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமாகும். என் ஆண்டவர் இன்று எனக்கு சொல்வாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் அர்ப்பணிக்கிறோம் சாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வாழ்வு நலமாகும் ஆண்டவரே என்று அறிக்கை செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். பாடல் பாடுகின்ற வேளையிலே உளமாற ஆண்டவிடத்திலே உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே உங்கள் நோய்களை, உடல் நல்ல குறைவுகளை, அடிமைத்தன பழக்க வழக்கங்களை, உங்கள் தேவைகளை ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை தொடுகிறார், உங்களை ஆசிர்வதிக்கிறார், உங்களுக்கு சுகத்தை தருகிறார், உங்களை நலப்படுத்துகிறார், உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். உங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு பாடலை பாடுவோம், ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம், நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை, ஆராதனை,
செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். நீ தொடுவாய் இயேசுவே, நோய் களைவேன் இயேசுவே. நீ தொடுவாய் இயேசுவே, நோய் களைவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை ஆராதனை
சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை தெண்டனிட்டு வணங்குகின்றோம். எத்தனை நன்மைத்தனங்களை, எத்தனை ஆசீர்வாதங்களை, ஆண்டவரே எத்தனை கிருபையை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீரே. அன்னையின் வழியாய், எங்கள் அன்னையின் வழியாய் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான இடங்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எமது பேர் இரக்கத்தை காட்டியிருக்கிறீரே. இந்த முதல் சனிக்கிழமை நாளிலே அன்னையோடு சேர்ந்து அன்னையை போல நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அன்புறவுகளே, நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து வாரே ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்காய் செய்த எல்லா வல்ல செயல்களையும் நினைவு கூர்ந்து நாம் போற்றுவோம், நாம் புகழ்வோம், நாம் நன்றி செலுத்துவோம். நீங்கள் துதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை தொடுகிறார். நீங்கள் ஆராதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவருக்கு இதோ இந்த புகழ்ச்சி படி செலுத்துகின்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை நலமாக்குகிறார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே நற்கருணை ஆண்டவரை போற்றுங்கள். இதோ இந்த ஜெப பணியாளர்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். துதிப்போம். துதிக்கிறோம் சாமி, தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏழையை புழுதியில் இருந்தும் வறியவரை குப்பையில் இருந்தும் தூக்கி எடுக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் கூட இம்மட்டுமாய் நீர் கண்ணோக்கி இருக்கிறதற்காய் உம்மை போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி. எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல சுகபலத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நல்ல பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி எங்களை ஆற்றுகிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வழியை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படை, அவரிலே நம்பிக்கை கொள், அவரே உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று
எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்னாள் உமது சமூகத்திலே தன்னுடைய கண்ணீரை எல்லாம் வடித்து தீர்க்கதரிசியான ஒரு மகனை பெற்றெடுத்தார்களே, உம்மிடத்திலே தன்னுடைய வியாகுலத்தை சொன்ன பின்பு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார்கள் என்று உமது வேதம் சொல்லுகிறதே, அதை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மிடத்திலே மட்டும் ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறவர்களாக மாற்றப் போகிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. வானதூதர் அன்னை மரியிடம் வந்தபோது, இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் வழியை நின்றாலே, அந்த மரி அன்னையை எங்களுக்கு அன்னையாய் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்னை ஆண்டவரே. மரியை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முழுவதுமாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து உம்மிலே நம்பிக்கை வைத்து உமக்காக காத்திருக்கிறவர்களை எங்களை மாற்றப் போகிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம். சாமி. நன்றி சுவாமி, நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே. எந்த நாளும் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்க நீரே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எங்களிடத்திலே தடையாயிருக்கிற காரியங்களை எங்களுக்கு உமது பிரசன்னத்திலே உணர்த்துகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம் எங்களை ஆண்டவரே. அறியாமல் எங்களிடத்திலே இருக்கிற வீண் பெருமைகளை தகர்த்தெறிகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மன கடினத்தை உடைத்து எறிகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சம்மட்டியான உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய இருதயத்தை உடைத்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாய் அவற்றை மாற்றி இதோ எங்களுடைய இருதயத்தை உமது பக்கமாய் திருப்புகிற உமது அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு சாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் என்ன ஆண்டவரே. நேர்ந்தாலும் உம்மையே நாங்கள் சார்ந்திருக்க செய்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் அப்பா நீர் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் நன்றி, சாமி. நன்றி, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். தொடர்ந்து நம் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பணி வாழ்விலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை நினைவு கூர்ந்து அன்னாவை போன்று, அன்னை மரியாவை போன்று, திருப்பாடல் ஆசிரியரை போன்று, திரு தூதர்களை போன்று நாம் போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் சாமி. போற்றுகிறோம் ஆண்டவரே. அன்பார்ந்த ஆண்டவரே மே துதிக்கிறோம். துதிக்கிறோம் இரக்கத்தின் சாமி. ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாமல் எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி. இரக்கத்தின் அதிபதியே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிக்கின்ற தெய்வமே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் எங்களை சாமி. ஆளுகை செய்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குணப்படுத்துகிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி. எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் இருக்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் உமது அன்பு அளவிட முடியாதது சாமி. நன்றி உமது ஆண்டவரே. இரக்கம் அளவிட முடியாதது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் என்ன சாமி. நேர்ந்தாலும் எங்களோடு பயணிக்கிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் சாமி. எங்களை திடப்படுத்துகிற ஆண்டவரே மே துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்தக்கூடிய மனநிலையை கொடுத்து ஆண்டவரே மே நன்றி செலுத்துகிறோம் சாமி. துதிக்கிறோம் சாமி. சுகப்படுத்துகிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி நன்றி சாமி. ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆண்டவரே, ஒரு கணமும் எங்கள் வாழ்வில் பிரியாதபடி நீர் எங்கள் வாழ்வில் இணைந்தாய், எங்களோடு கலந்தாய். எங்கள் சிந்தனை, சொல், செயலில், எங்கள் உடல், பொருள், ஆவி, ஆன்மாவில், எங்கள் வாழ்வில், எங்கள் உறவில், எங்கள் பணியில், எங்கள் பயணத்தில், எங்கள் முயற்சிகளில், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் இருக்கிறேன். அன்னை மரியாவை போல ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும். அன்னை மரியாவை போல ஆண்டவரே உம் விருப்பத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாவை போல ஆண்டவரே மக்களை உம்மோடு இறை தந்தையோடு இணைத்து வைக்க வேண்டும். ஆண்டவரே, அன்னை மரியாவை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உமது கரத்திலே உமது கிருபையின் தூதுவர்களாய் செயல்பட வேண்டும். பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சியை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நமக்கு ஒரு கொண்டாட்டம். தாய் அன்பை சுவைக்கின்ற கொண்டாட்டம், அன்னையினுடைய பாசத்தை அனுபவிக்கின்ற கொண்டாட்டம். பெரியவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய அனுபவம். தேடிச் செல்லுகின்ற அன்னையை தேடிச் செல்லுகின்ற, அன்னையை நோக்கி ஓடுகின்ற, தாயினுடைய அடைக்கலத்திலே அமைதி காணுகின்ற, ஆறுதல் பெறுகின்ற மிகப்பெரிய அனுபவம் இந்த முதல் சனிக்கிழமை அனுபவம். கடந்த மாதத்திலே மலேசியா சென்றிருந்தேன். ஒரு பங்கிலே நற்செய்தி அறிவிப்பு பண்ணி 9 நாட்கள், அந்த நாட்களிலே பலர் சந்தித்தார்கள். மாதா தொலைக்காட்சியின் வழியாக, ஆராதனையின் வழியாக, திருப்பலியின் வழியாக, மற்ற ஜெப நிகழ்வுகளின் வழியாக அனுபவம் பெற்றவர்கள் பலர் பகிர்ந்து கொண்டார்கள். அதில் ஒரு சகோதரி இப்படியாக சொன்னார்கள். கேன்சர் வியாதி, மருத்துவமனைக்கு சென்றார்கள். 4th ஸ்டேஜ் என்று சொன்னார்கள். காப்பாற்றுவது கடினம் என்று சொன்னார்கள். இந்த சகோதரியுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய போராட்டம். எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை? இந்த நோய் மருத்துவம் இல்லாத நோய், மருத்துவம் பார்த்தாலும் முடியாது என்று சொல்கின்ற நோய், போராட்டம். அந்த சகோதரி இப்படியாக சொன்னார்கள், எனக்கு கடைசி புகலிடம் என்னுடைய கரத்தில் இருந்த ஜெபமாலை மட்டுமே. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மருந்து என்னை கைவிட்டு விட்டது. என்னை கைவிடாத ஒரே ஒரு மருந்து இந்த அருமருந்து ஜெபமாலை. மாதாவை நான் பற்றி கொண்டேன். தினம் தினம் கண்ணீரோடு ஜெபித்தேன். காலை, மதியம், மாலை என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். இந்த வாரத்திலே செக்கப்புக்காக போன மருத்துவர் சொன்னார்,
நீ 1 வருஷம் ஹாஸ்பிட்டல் பக்கமே திரும்பி வர வேண்டாம், 1 வருடம் கழித்து ரெவியூக்கு வந்தால் போதும், நீங்கள் திரும்ப ஒரு ரெவியூ பண்ணால் போதும், வர வேண்டாம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் என்று கண்ணீரோடு அந்த சகோதரி பகிர்ந்து கொண்டார்கள். அன்புறவுகளே, அன்னை மரியா நலம் தருகின்ற தாய், அன்னை மரியா விடுதலை தருகின்ற தாய், அன்னை மரியா தன்னுடைய மகனிடமிருந்து சுகத்தை பெற்று தருகின்ற தாய். ஆண்டாண்டுகளாக, நூற்றாண்டுகளாக இறைவனுடைய அன்பை எல்லா உள்ளங்களுக்கும் கொண்டு செல்கின்ற அதிசயத்தை அன்னை மரியா செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற நற்கனை ஆண்டவர் தன்னுடைய தாயினுடைய வார்த்தையை ஒருபோதும் புறக்கணிப்பதே கிடையாது. அன்னை கொண்டு செல்கின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் மண்டாட்டுகளுக்கும் ஆண்டவர் உடனடியாக தண்ணீரை திராட்சை ரசம் போல எல்லோருடைய வாழ்விலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பக்தி முயற்சி எதற்காக? அதிலும் குறிப்பாக கடந்த மாதம் நம்ம தியானத்தினுடைய முதல் பகுதி ஆரம்பித்தோம். எப்படி? அன்னை மரியானுடைய திருஹிருதய பக்தி. அதனுடைய 2ஆம் பகுதியை இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். 1601 பிரான்ஸ் நாடு நார்மண்டி, அந்த பகுதியிலே ஒரு அருட்பணியாளர் ஜான் யூட்ஸ். இவருடைய பணி மக்களை இறைவனுடைய அன்புக்குள்ளாக கொண்டு செல்வது, தன்னுடைய இறை மக்களை அன்னையினுடைய அன்புக்குள்ளாக கொண்டு செல்வது. எப்படி இந்த ஜான் யூட்ஸ் இந்த பணியை செய்தார்? மக்களை இறைவனுடைய அன்புக்குள்ளாக கொண்டு வருவது. தன்னுடைய மறைவுரை, தன்னுடைய பணிகளில் எல்லாம் இயேசுவின் இதயத்தை பற்றி பேசினார், அன்னை மரியானுடைய இதயத்தை பற்றி பேசினார். இதயம் இறை அன்பினுடைய அடையாளம் என்பதை எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்றார். அன்புறவுகளே, பிப்ரவரி மாதம் 8ஆம் நாள் 1648 முதலாக அன்னை மரியாளுடைய திருஹிருதய பெருவிழா திருச்சபையில் கொண்டாடப்பட்டது. இந்த அன்னையினுடைய திருஹிருதய அன்பு இறைமக்களை கட்டி போட்டது, இறைமக்களுடைய வாழ்வில் பெரித்த மாற்றத்தை கொண்டு வந்தது, மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. மிகப்பெரிய ஆற்றலாக, சக்தியாக அந்த பக்தி முயற்சி மாறியது. அன்புறவுகளே, அக்டோபர் மாதம் 20, 1672 தான் முதலாக இயேசுவினுடைய திருஹிருதய பெருவிழா கொண்டாடப்பட்டது. பாருங்க, அன்னை மரியாளுடைய திருஹிருதய பெருவிழா கொண்டாடப்பட்டு 24 ஆண்டுகள் கழித்து தான் இயேசுனுடைய திருஹிருதய பெருவிழா கொண்டாடப்பட்டது. இயேசுவின் திருஹிருதய அன்பை அன்னையினுடைய திருஹிருதய அன்பின் மூலமாக தான் மக்கள் சுவைத்தார்கள். இது வரலாறு. லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிப்போமே, அருள்மிக பெற்றவரே என்று வானதூதர் சொன்னபோது அப்படியே ஆகட்டும் என்று அன்னை அடிபணிந்தார்களே. எல்லா நிகழ்வுகளையும் வானதூதர் காட்சி கொடுத்தது, அறிக்கை செய்தது, இடையர்கள் வந்தது, குழந்தை இயேசுவை தரிசித்தது, எல்லாவற்றையும் இதயத்தில் வைத்து தியானித்தார்களே அன்னை மரியா. அந்த இதய தியானம்தான், திரு இருதய தியானம்தான் இயேசுடைய திரு இருதய அன்பை உலகிற்கு பறைசாற்றியது. அன்புறவுகளே, இந்த அன்னையினுடைய திரு இருதயம் இறைவனுடைய திரு இருதயத்தை படம் பிடித்து காட்டுகின்றது. இறைவனுடைய அன்பை உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த அன்னையினுடைய அன்பு தான் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மாதிரி, மாடல். எப்படி இயேசுவை அன்பு செய்வது என்பதற்கு இந்த அன்னை நமக்கெல்லாம் மிகப்பெரிய சாட்சி, மிகப்பெரிய மாதிரி. இந்த பக்தி முயற்சியினுடைய நோக்கம் என்ன? அன்னையினுடைய இதயத்தின் வழியாக, அன்னையினுடைய இந்த திரு இருதய அன்பின் வழியாக, அன்னையினுடைய இந்த திரு இருதய பக்தியின் வழியாக அகிலத்தை இறைவனோடு இணைப்பது. கனெக்டிங் த பீப்புள் வித் காட். இந்த முதல் சனிக்கிழமையினுடைய பக்தி முயற்சியினுடைய முதன்மையான நோக்கம் மக்களை, உங்கள் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, மாமனாரை, மாமியாரை, உறவுகளை, நண்பர்களை, உங்களோடு பணியாற்றுகின்றவர்களை இறைவனோடு இணைப்பது தான் உங்களுடைய முதன்மையான பணி. இது எப்படி சாத்தியமாகும்? 2 காரியத்தை செய்யணும். அன்னையினுடைய இந்த திரு இருதய பக்தி நமக்கு இந்த வாழ்வியல் பாடங்களை தான் கற்றுத்தருகின்றது. 1, நாம் நம்மை
அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அன்னை மரியாவின் திருதீரத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். Consecrating ourselves to the heart of Mary. இரண்டாவது, நாம் பரிகாரம் செய்ய வேண்டும், பாவ பரிகாரம் செய்ய வேண்டும். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாளின் திரு இருதயத்திற்கும் செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பாவ பரிகாரம் நாம் செய்ய வேண்டும். எப்படி? யாரை காயப்படுத்தினோமோ அவர்களோடு உறவு கொள்வது, சமாதானம் செய்வது, அன்பு காட்டுவது, காயப்படுத்தியவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவது, சமாதானத்தை தருவது, சமாதானத்தின் தூதுவர்களாக மாறுவது. நாம் ஆண்டவரை காயப்படுத்தினால் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் மாறி பாவ பரிகாரம் செய்வது. வருகின்ற நாட்களிலே நாம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த அன்னையினுடைய பக்தி, அன்னைக்கு, அன்னையினுடைய திரு இருதயத்திற்கு நம்மையே அர்ப்பணிப்பதன் மூலமாக ஆண்டுடைய அன்பை எல்லா குடும்பங்களுக்கும் நாம் கொண்டு செல்வோம். இந்த அர்ப்பணமும் இந்த பரிகாரமும் எப்படி சாத்தியமாகும்? நாம் நம்மை அன்னைக்கு கொடையாக கொடுப்பதன் வழியாக. A total gift of oneself to the heart of Mother Mary. இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே, அன்னையை நான் நேசிப்பேன், அன்னையின் திரு இருதயத்திற்கு என்னை நான் அர்ப்பணிப்பேன். அன்னையை போன்று எல்லா உள்ளங்களையும் உம்மோடு, இறை தந்தையோடு நான் இணைப்பேன். இதயங்களை இணைக்கின்ற தூதுவராக ஆண்டவரை என்னை மாற்றும். உமது ஆசீர்வாதத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் கொண்டு செல்லுகின்ற கருவியாக, தூதுவராக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர் திருக்கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புறவுகளே, ஆண்டவரின் பிரசன்னத்தில் ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய பாசத்தை, ஆண்டுடைய இரக்கத்தை, ஆண்டுடைய ஆற்றலை, ஆண்டுடைய சக்தியை நாம் அனுபவிப்போம். இதோ நாம் ஒவ்வொருவருமே நமது குடும்பத்தை, நமது உறவுகளை, நம்மிடத்தில் ஜெப உதவி கேட்டவர்களை, நமது ஜெப தேவையில் இருக்கின்றவர்களை நமது பரிந்துரை ஜெபத்தினால், நம்முடைய அன்பினால், நம்முடைய பாசத்தினால் இணைத்து வைக்கின்ற இணைப்பாளர்களாக ஆண்டுடைய கரத்திலே நாம் செயல்பட நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் ஆண்டவர் நம்மை நலமாக்குகின்ற ஆண்டவர், நம் ஆண்டவர் இறங்குகின்ற ஆண்டவர், நம் ஆண்டவர் நம் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற ஆண்டவர், நம் கண்ணீரை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்ற ஆண்டவர். நம்முடைய கவலை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய கடன் பிரச்சனை, நமக்குள்ளாக இருக்கின்ற போராட்டங்கள், நம் வாழ்வில் இருக்கின்ற தடுமாற்றங்கள், நம்முடைய பாவ அடிமைத்தன பழக்க வழக்கங்கள், நம்மை வாட்டி வதைக்கின்ற சாத்தானின் சூழ்ச்சிகள், நமது பொருளாதார முடைகள், நமது வாழ்வில் இருக்கின்ற தடைகள், நம் குடும்ப வாழ்வில் நாம் இதயத்தில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அத்தனையும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுப்பாம். குறிப்பாய் இந்த நாட்களிலே மனித மனங்கள் எல்லாம் இருண்டு, மனித மனங்கள் எல்லாம் கடினமாகி, மனித உறவுகளை கொச்சைப்படுத்தி, மனித நேயத்தை மறந்து
சண்டை போட்டு குடும்பத்தை உடைத்து, சமூகத்தை உடைத்து, நாடுகளை அழித்து, மனித குலத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை, இறங்கும் சாமி, இதோ எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கும். நீர் சுகத்தை தாரும், நலத்தை தாரும், விடுதலையை தாரும். உம் பிள்ளைகளின் கண்ணீரை துடையும், கடன் பிரச்சனைகளை நீர் தீர்த்து வையும். உலகெங்கும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்ற இந்த போர்களை ஆண்டவரே நீர் நிறுத்தி வையும். சமாதானத்தை தாரும், ஒற்றுமையை தாரும். பசியில், தனிமையில், அகதிகளாய், புலம்பெயர்ந்தோராய், சொந்த பந்தங்களை, உறவுகளை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மார்போடு அணைத்துக் கொள்ளும். உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை தாரும், பாதுகாப்பான வாழ்க்கையை கட்டளையிடும் சாமி என்று நாம் ஜெபிப்போம். உருக்கமாய் ஜெபிப்போம். சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். நலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். நீங்க ஜெபியுங்க. நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து வாரே நீங்க ஜெபியுங்க. ஆண்டவர் திருக்கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இதோ இடைவிடாமல் ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள். உங்கள் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களோடு சேர்ந்து இறைவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. முது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்கள் குடும்பங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளை செல்வங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை பெற்றவர்களாக எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் சாமி. தண்டிக்கவும் கண்டிக்கவும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழிகாட்டும் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் நல்ல வழி நடத்துதலையும் நீரே தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலக ஞானத்தோடு உம்முடைய ஞானத்தையும் நாங்கள் கற்றுத் தருகிறவர்களாய்களை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற சாமி. நல்ல சுகபலத்தோடு ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வீராக. இதோ வாலிப வயதிலே இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி பொல்லாத வழியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை தீய பழக்கங்கள் ஆண்டவரே, அடிமைத்தனங்கள் சாமி. இதோ உலகத்தின் காரியங்களுக்கு தன்னையும் அறியாமல் சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் இதோ இந்த நேரத்தில் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி உம்மிடத்திலே மட்டுமே எங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சர்வ வல்லமையும் அழிக்க உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா, எங்கள் பிள்ளைகள் சேதமடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பொல்லாத அடிமைத்தனத்தினால் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சாமி. பாம்புகளை போன்றவும் இதோ தேள்களை போலவும் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் இதோ இந்த நேரத்திலே ஒரு சமூகத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. அவர்களை அழித்து ஒழிக்க எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே. அவற்றை நாங்கள் பயன்படுத்த செய்வீராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளும் பெற்றோர்களும் அப்பா அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை உம்முடைய நாமத்தை கொண்டு எதிர்த்து அழிக்கக்கூடியவர்களாக நீர் மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்வையும் வளமாக்கி தருவீராக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. வயதான பெற்றோர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை சகிப்புத்தன்மையோடு கவனித்துக் கொள்ள இதோ ஒவ்வொருவருக்கும் நல்ல மனதை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வேலைகளிலே அவர்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள முடியாமல் இதோ அலட்சியப்படுத்துவர்களாக இருக்க மாட்டாது சாமி. அவர்களை இதோ நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அவர்களுக்குரியதை நாங்கள் கொடுத்து அவர்களை பேணி காக்க நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ தருவீராக. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ குடும்ப தலைவரையும் தலைவிகளையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற எந்த காரியமும் குடும்பத்தில் இருக்கக்கூடாதே. சமாதானத்தின் அடிப்படையிலே உம்மை தலைவராக கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே முது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்மை பின்பற்றுகிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம். உமது வார்த்தை ஒன்றே எங்களுக்கு வழிகாட்டியாக அமையட்டும் ஆண்டவரே. உமது வழிகாட்டுதல் ஒன்றே எங்களுக்கு ஒரு கடமையாக இருக்கட்டும் சாமி. அவற்றை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. இதோ எங்களுடைய வேலைகளோ, எங்களுடைய தேவைகளோ, எங்களுடைய சூழ்நிலைகளோ உம்முடைய வார்த்தையை பின்பற்ற முடியாதபடிக்கு தடையா இருக்க கூடாது தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வியாதியா இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த வியாதி எப்படி வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் போக்க உம்மால் முடியும் சாமி. குணமாக்கக்கூடிய தெய்வம் நீர் ஆண்டவரே. குணமாக்கும் சாமி. இந்த நேரத்திலே எந்தெந்த வியாதியின் பொருட்டு உம்மை நோக்கி கதறுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளையின் மனதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளையின் சரீரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அதன் வேதனை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அப்பா ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தயவுள்ள கரத்தினாலே தொடுவீராக. ஆணி பாய்ந்த கரத்தினாலே தொடுவீராக. உம்மிடத்திலே கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கி அனுப்பினவர் நீரே. இப்பொழுதும் சுகமாக்குகிற வல்லமை உம்மிடத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் தொடுவீராக. சிறு பிள்ளையும் தொடுவீராக. யார் யாரெல்லாம் எந்த காரணத்திற்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் மட்டுமே அதை அறிவீரப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரை நீர் புறமே தள்ளுவதில்லையே. உத்தம இருதயத்தோடு உம்மை பற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் இதோ நீர் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறீரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை பற்றிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அவருடைய குறைவுகளிலே உமது நிறைவு காணப்படட்டும் சாமி. ஆசீர்வதியும், பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த உலகத்தை உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீர் எங்களுக்கு மிகப்பெரிய கொடையாய் கொடுத்த அன்னை மரியா காட்சி தந்த இடங்களில் எல்லாம் உலக சமாதானத்திற்காய் ஜெபிக்கும்படி அறைகூவல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரே, போரினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. வேண்டாம் ஆண்டவரே, இந்த போர் எங்களுக்கு வேண்டாம். இந்த கோர தாண்டவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாட்டு தலைவர்களை நீ தடுத்தாட்கொள்ளும். போரினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீ தலையிடும், சமாதானத்தை நிலைநாட்டும். உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை ஆண்டவரே நீர் மீட்டு தாரும். இருக்க இடமும், உடுக்க உடையும், உண்ண உணவும், ஆண்டவரே சமாதானமும் மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழலையும் உன் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அதற்காக நீர் பயன்படுத்தும் உலக தலைவர்களை, நாட்டு தலைவர்களை, மத தலைவர்களை, சமூக தலைவர்களை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும் சாமி. சமாதானத்திற்காய் பயன்படுத்தும், சமாதானத்தின் தூதுவர்களாய் பயன்படுத்தும். பசி பட்டினியோடு அச்சத்திலும் பயத்திலும் அல்லலுட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சந்தியும். உன் பிள்ளைகளின் தேவைகளை உலகில் இருக்கின்ற நல்ல மனம் கொண்ட ஒவ்வொருவர் மூலமாக நீர் சந்தியும் சாமி. இந்த உலகம் ஒரே குடும்பமாய் சமாதானத்தோடு வாழ்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும் சாமி. சமாதானத்தை தாரும். மண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் கேட்பாம். இனி மறைந்து
குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிரப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.